6ஆம் வகுப்பில் உள்ள இந்திய அரசியலமைப்புச் சட்டத்தின் பாடப்பகுதியில் உள்ள முக்கியமான மற்றும் அடிப்படையான 20 வினாக்கள். கொஸ்டின் நம்பர் 1. இந்திய அரசியலமைப்பு நிர்ணய மன்றம் நமது அரசியலமைப்புச் சட்டத்தை ஏற்றுக்கொண்ட தினம். ஆப்ஷன் ஏ 1950 ஜனவரி 26. ஆப்ஷன் பி 1949 நவம்பர் 26. ஆப்ஷன் சி 1946 டிசம்பர் 9. ஆப்ஷன் டி 1947 ஆகஸ்ட் 15. சரியான விடை ஆப்ஷன் பி 1949 நவம்பர் 26. 1949 நவம்பர் 26ஆம் ஆண்டு இந்திய அரசியலமைப்பு நிர்ணய மன்றம் நமது அரசியலமைப்புச் சட்டத்தை ஏற்றுக்கொண்டது. 1950 ஜனவரி 26 குடியரசு தினமாக கொண்டாடப்படுகிறது. ஆப்ஷன் சி 1946 டிசம்பர் 9 அரசியலமைப்பு வரைவு குழுவின் முதல் கூட்டம் நடைபெற்றது. ஆப்ஷன் டி 1947 ஆகஸ்ட் 15 சுதந்திர தினமாகும். கொஸ்டின் நம்பர் 2. நமது அரசியலமைப்புச் சட்டம் நடைமுறைக்கு வந்த நாள். ஆப்ஷன் ஏ 1950 ஜனவரி 26. ஆப்ஷன் பி 1946 டிசம்பர் 9. ஆப்ஷன் சி 1949 நவம்பர் 26. ஆப்ஷன் டி 1947 ஆகஸ்ட் 15. சரியான விடை ஆப்ஷன் ஏ 1950 ஜனவரி 26. கொஸ்டின் நம்பர் 3. இந்திய அரசியலமைப்பு நிர்ணய மன்றம் எந்த ஆண்டு உருவாக்கப்பட்டது. ஆப்ஷன் ஏ 1946. ஆப்ஷன் பி 1949. ஆப்ஷன் சி 1950. ஆப்ஷன் டி 1947. சரியான விடை ஆப்ஷன் ஏ 1946. 1946ஆம் ஆண்டு அரசியலமைப்பு நிர்ணய மன்றம் உருவாக்கப்பட்டது. கொஸ்டின் நம்பர் 4. அரசியலமைப்பு நிர்ணய மன்றத்தில் எத்தனை உறுப்பினர்கள் இடம்பெற்றிருந்தனர். ஆப்ஷன் ஏ 15. ஆப்ஷன் பி 7. ஆப்ஷன் சி 389. ஆப்ஷன் டி 398. சரியான விடை ஆப்ஷன் சி 389. 389 உறுப்பினர்கள் அரசியலமைப்பு நிர்ணய மன்றத்தில் இடம்பெற்றிருந்தனர். கொஸ்டின் நம்பர் 5. அரசியலமைப்பு நிர்ணய மன்றத்தின் தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட்டவர். ஆப்ஷன் ஏ முனைவர் ராஜேந்திர பிரசாத். ஆப்ஷன் பி பி.என். ராவ். ஆப்ஷன் சி அண்ணல் அம்பேத்கர். ஆப்ஷன் டி ஜவஹர்லால் நேரு. சரியான விடை ஆப்ஷன் ஏ முனைவர் ராஜேந்திர பிரசாத். ராஜேந்திர பிரசாத் அரசியலமைப்பு நிர்ணய மன்றத்தின் தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட்டவர். கொஸ்டின் நம்பர் 6. அரசியலமைப்பு நிர்ணய சபையில் எத்தனை பெண் உறுப்பினர்கள் இடம்பெற்றிருந்தனர். ஆப்ஷன் ஏ 7. ஆப்ஷன் பி 21. ஆப்ஷன் பி 10. ஆப்ஷன் டி 15. சரியான விடை ஆப்ஷன் டி 15. 15 பெண் உறுப்பினர்கள் அரசியலமைப்பு நிர்ணய மன்றத்தில் இடம்பெற்றிருந்தனர். கொஸ்டின் நம்பர் 7. அரசியலமைப்பு சட்ட வரைவுக்குழு தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட்டவர். ஆப்ஷன் ஏ முனைவர் ராஜேந்திர பிரசாத். ஆப்ஷன் பி பி.என். ராவ். ஆப்ஷன் சி ஜவஹர்லால் நேரு. ஆப்ஷன் டி அண்ணல் அம்பேத்கர். சரியான விடை ஆப்ஷன் டி அண்ணல் அம்பேத்கர். அண்ணல் அம்பேத்கர் அரசியலமைப்பு சட்ட வரைவுக்குழு தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட்டவர். கொஸ்டின் நம்பர் 8. இந்திய குடிமக்களின் வாக்குரிமைக்கான வயது. ஆப்ஷன் ஏ 14. ஆப்ஷன் பி 18. ஆப்ஷன் சி 16.
ஆப்ஷன் டி 21. சரியான விடை ஆப்ஷன் பி 18 வயது. கொஸ்டின் நம்பர் 9. அரசமைப்பு சட்ட வரைவு குழுவின் ஆலோசகராக நியமிக்கப்பட்டவர். ஆப்ஷன் ஏ அம்பேத்கர், ஆப்ஷன் பி ஜவஹர்லால் நேரு, ஆப்ஷன் சி ராஜேந்திர பிரசாத், ஆப்ஷன் டி பி.என். ராவ். சரியான விடை ஆப்ஷன் டி பி.என். ராவ். பி.என். ராவ் அரசமைப்பு சட்ட வரைவு குழுவின் ஆலோசகராக நியமிக்கப்பட்டவர். கொஸ்டின் நம்பர் 10. எத்தனை நாடுகளின் அரசமைப்பு சட்டங்களை வாசித்து அவற்றிலிருந்து சிறப்பான பகுதிகளை முன் மாதிரியாக கொண்டு நமது அரசமைப்பு சட்டத்தை உருவாக்கினர்? ஆப்ஷன் ஏ 40, ஆப்ஷன் பி 80, ஆப்ஷன் சி 60, ஆப்ஷன் டி 64. சரியான விடை ஆப்ஷன் சி 60. 60 நாடுகளின் அரசமைப்பு சட்டங்களை வாசித்து அவற்றிலிருந்து சிறப்பான பகுதிகளை முன்மாதிரியாக கொண்டு நமது அரசமைப்பு சட்டத்தை உருவாக்கினர். கொஸ்டின் நம்பர் 11. அரசமைப்பு சட்டம் இறுதி செய்யப்படுவதற்கு முன்னர் சுமார் எத்தனை திருத்தங்கள் மேற்கொள்ளப்பட்டன? ஆப்ஷன் ஏ 1000, ஆப்ஷன் பி 2000, ஆப்ஷன் சி 500, ஆப்ஷன் டி 1500. சரியான விடை ஆப்ஷன் பி 2000. அரசமைப்பு சட்டம் இறுதி செய்யப்படுவதற்கு முன்னர் சுமார் 2000 திருத்தங்கள் மேற்கொள்ளப்பட்டன. கொஸ்டின் நம்பர் 12. அரசமைப்பு சட்டத்தை உருவாக்குவதற்கு எவ்வளவு தொகை செலவிடப்பட்டது? ஆப்ஷன் ஏ 50,000, ஆப்ஷன் பி 64,000, ஆப்ஷன் சி 50 லட்சம், ஆப்ஷன் டி 64 லட்சம். சரியான விடை ஆப்ஷன் டி 64 லட்சம். அரசமைப்பு சட்டத்தை உருவாக்குவதற்கு 64 லட்சம் ரூபாய் செலவிடப்பட்டது. கொஸ்டின் நம்பர் 13. அரசமைப்பு சட்டம் எழுதி முடிக்க எடுத்துக்கொள்ளப்பட்ட நாட்கள். ஆப்ஷன் ஏ 2 ஆண்டுகள் 11 மாதங்கள் 18 நாட்கள், ஆப்ஷன் பி 2 ஆண்டுகள் 11 மாதங்கள் 10 நாட்கள், ஆப்ஷன் சி 2 ஆண்டுகள் 10 மாதங்கள் 11 நாட்கள், ஆப்ஷன் டி 2 ஆண்டுகள் 8 மாதங்கள் 18 நாட்கள். சரியான விடை ஆப்ஷன் ஏ 2 ஆண்டுகள் 11 மாதங்கள் 18 நாட்கள் அல்லது 17 நாட்கள். அரசமைப்பு சட்டத்தை எழுதி முடிக்க எடுத்துக்கொள்ளப்பட்ட நாட்கள் 2 ஆண்டுகள் 11 மாதங்கள் 18 நாட்கள் அல்லது 17 நாட்கள். கொஸ்டின் நம்பர் 14. 1. நமது அரசமைப்பு சட்டம் உருவான போது 448 உறுப்புகள் 25 பகுதிகள் 12 அட்டவணைகள் இடம்பெற்றிருந்தன. 2. தற்போது 395 உறுப்புகள் 22 பகுதிகள் மற்றும் 8 அட்டவணைகள் இடம்பெற்றுள்ளன. ஆப்ஷன் ஏ 1ம் 2ம் சரி, ஆப்ஷன் பி 1 மட்டும் சரி, ஆப்ஷன் சி 1ம் 2ம் தவறு, ஆப்ஷன் டி 2 மட்டும் சரி. சரியான விடை ஆப்ஷன் சி 1ம் 2ம் தவறு. சரியான விளக்கம் நமது அரசமைப்பு சட்டம் உருவான போது 395 உறுப்புகள் 22 பகுதிகள் மற்றும் 8 அட்டவணைகள் இடம்பெற்றிருந்தன. தற்பொழுது 448 உறுப்புகள் 25 பகுதிகள் 12 அட்டவணைகள் இடம்பெற்றுள்ளன. கொஸ்டின் நம்பர் 15. பொறுத்துக. 1. குடியரசு தினம் நவம்பர் 26. 2. இந்திய அரசமைப்பு தினம் ஏப்ரல் 1. 3. சுதந்திர தினம் ஜனவரி 26. 4. அனைவருக்கும் கல்வி ஆகஸ்ட் 15. சரியான விடை ஆப்ஷன் ஏ
1க்கு இ, 2க்கு அ, 3க்கு இ, 4க்கு ஆ. 1. குடியரசு தினம் ஜனவரி 26. 2. இந்திய அரசமைப்பு தினம் நவம்பர் 26. 3. சுதந்திர தினம் ஆகஸ்ட் 15. அனைவருக்கும் கல்வி ஏப்ரல் 1. கொஸ்டின் நம்பர் 16. தற்பொழுது எத்தனை அடிப்படை உரிமைகள் உள்ளன? ஆப்ஷன் ஏ 7, ஆப்ஷன் பி 6, ஆப்ஷன் சி 8, ஆப்ஷன் டி 11. சரியான விடை ஆப்ஷன் பி 6. தற்பொழுது 6 அடிப்படை உரிமைகள் உள்ளன. கொஸ்டின் நம்பர் 17. அரசமைப்பு சட்டத்தின் முகவுரை நீதி, சுதந்திரம், சமத்துவம் மற்றும் சகோதரத்துவத்தை வலியுறுத்துகிறது. 2. இந்தியா ஒரு இறையாண்மையுடைய சமய சார்புள்ள மக்களாட்சி குடியரசு நாடாகும். ஆப்ஷன் ஏ 1 சரி 2 தவறு, ஆப்ஷன் பி 1ம் 2ம் சரி, ஆப்ஷன் சி 1ம் 2ம் தவறு, ஆப்ஷன் டி 1 தவறு 2 சரி. சரியான விடை ஆப்ஷன் ஏ 1 சரி 2 தவறு. சரியான விளக்கம் அரசமைப்பு சட்டத்தின் முகவுரை நீதி, சுதந்திரம், சமத்துவம் மற்றும் சகோதரத்துவத்தை வலியுறுத்துகிறது. 2. இந்தியா ஒரு இறையாண்மையுடைய சமய சார்பற்ற மக்களாட்சி குடியரசு நாடாகும். சமய சார்புள்ள கிடையாது, சமய சார்பற்ற நாடாகும். கொஸ்டின் நம்பர் 18. 1. இந்திய அரசமைப்பு சட்டத்தின் உண்மை பிரதிகள் இந்தி, ஆங்கிலத்தில் எழுதி அச்சிடப்பட்டுள்ளது. 2. அரசமைப்பு சட்டத்தின் உண்மை பிரதிகள் ஆக்சிஜன் வாயு நிரப்பப்பட்ட பேழையில் வைத்து பாதுகாக்கப்படுகிறது. ஆப்ஷன் ஏ 1ம் 2ம் சரி, ஆப்ஷன் பி 1 சரி 2 தவறு, ஆப்ஷன் சி 1ம் 2ம் தவறு, ஆப்ஷன் டி 1 தவறு 2 சரி. சரியான விடை ஆப்ஷன் பி 1 சரி 2 தவறு. சரியான விளக்கம் இந்திய அரசமைப்பு சட்டத்தின் உண்மை பிரதிகள் இந்தி, ஆங்கிலத்தில் எழுதி அச்சிடப்பட்டுள்ளது. 2. அரசமைப்பு சட்டத்தின் உண்மை பிரதிகள் ஹீலியம் வாயு நிரப்பப்பட்ட பேழையில் வைத்து பாதுகாக்கப்படுகிறது. ஆக்சிஜன் இல்ல, ஹீலியம் வாயு. கொஸ்டின் நம்பர் 19. சரியான விடையை தேர்ந்தெடு. 1. 1929ஆம் ஆண்டு லாகூரில் கூடிய காங்கிரஸ் மாநாட்டில் முழு சுயராஜ்யத்தை அடைவது என்ற முழக்கம் வலுப்பெற்றது. 2. 1930 ஜனவரி 26ஆம் நாள் சுதந்திர நாளாக கொண்டாடப்பட்டது. 3. 1930 ஜனவரி 26 முழு சுதந்திர நாளாக கொண்டாடப்பட்ட அந்நாளே பின்னாளில் குடியரசு தினமாக கொண்டாடப்படுகிறது. ஆப்ஷன் ஏ 1ம் 2ம் சரி, ஆப்ஷன் பி 1ம் 3ம் சரி, ஆப்ஷன் சி 1 2 3 தவறு, ஆப்ஷன் டி 1 2 3 சரி. சரியான விடை ஆப்ஷன் டி 1ம் 2ம் 3ம் சரி. கொஸ்டின் நம்பர் 20. இது அடிப்படை உரிமை அன்று. ஆப்ஷன் ஏ சுதந்திர உரிமை, ஆப்ஷன் பி சமத்துவ உரிமை, ஆப்ஷன் சி ஓட்டுரிமை, ஆப்ஷன் டி கல்வி பெறும் உரிமை. சரியான விடை ஆப்ஷன் சி ஓட்டுரிமை.